பயணம் போகக்கூடிய பயணிகளுக்கு தொழுகையில வந்து சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சலுகை அப்படின்னு சொன்னா, பயணத்துல நம்ம இஸ்லாம் தொழுகையை சுருக்கி கொள்ளலாம். அதற்கு தான் கசர் என்று சொல்லுவாங்க, ஸலாத்துல் கஸர். இரண்டாவது ஜம். இரண்டு தொழுகையை வந்து சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுகிறது. இதுல ஜம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பயணம் அல்லாத நேரங்களிலும் அது அனுமதி உண்டு. பயணத்தில் அனுமதி உண்டு, பயணம் அல்லாத சூழ்நிலையிலும் ஜம் அனுமதி உண்டு, சேர்த்து தொழுகிறது. தொஹரையும் அசரையும் ஒன்று தொஹருடைய நேரத்தில் அல்லது அசருடைய நேரத்தில் முற்படுத்தியோ பிற்படுத்தியோ தொழுகிறது. அதே போன்று மகரிபையும் இஷாவையும் ஒன்று மகரிபுடைய நேரத்தில் சேர்த்து தொழுகிறது அல்லது இஷாவுடைய நேரத்தில் பிற்படுத்தி சேர்த்து தொழுகிறது. இதற்கு தான் ஜம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜம் எப்பெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயணத்தில் இருக்கிற போது, இல்லாத போது. பயணம் அல்லாத போது நமக்கு எப்ப ஜம்மு செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கடுமையான நோயில் ஆகப்பட்டிருக்கிறோம், நோயாளியா இருக்கிறோம், அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம். கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மஸ்ஜிதிற்கு வர முடியாத அளவிற்கு மழை, அது போன்ற நேரங்களில் ஜம்மு செய்யலாம். அச்சமான சூழ்நிலையா இருந்து கொண்டிருக்கு, அது போன்ற நேரத்திலும் ஜம்மு செய்யலாம். சரிங்களா? கசரை பொறுத்த வரைக்கும் பயணம் இருந்தால் மட்டும்தான் கசர், சுருக்கி தொழுகிறது என்பது 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத் ஆக்குறது. 2 ரக்காத் தொழுகையில் இல்ல சுருக்கிறது இல்ல, 3 ரக்காத் 1.5 ஆக்குறது இல்ல. சரிங்களா? 4 ரக்காத் மட்டும்தான் 2 ரக்காத்த தொழுகணும். அப்ப அந்த சுருக்கி தொழுகிறத பொறுத்த வரைக்கும் அது பயணம் போனால் மட்டும்தான் அது கூடும், பயணம் இல்லாத போது அது கூடவே கூடாது. சரி, பயணம்னா என்ன? பயணம் தானே, நாங்க மண்ணடிக்கு போறோம், நாங்க பயணம் போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சுருக்கலாமா? இல்ல இங்க இருந்து திருவெட்டியூர் போறோம், சுருக்கிக்கலாமா? கூடாது. பயணம் என்பது எப்போது அது பயணமாகும் சொன்னா, நாம் நம்முடைய ஊரை விட்டு கடந்து செல்லுகிற போது, பயணமாக ஊருடைய எல்லை தாண்டி செல்லுகிற போதுதான் பயணமாகும். இப்ப நம்முடைய ஊருடைய எல்லை என்ன? சென்னை என்பது ஒரு காலத்துல சென்னைனால இது வண்ணாரப்பேட்டை தான் சென்னை. நான் பிறந்த ஏரியா இது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வீடு ஆலந்தூர். இங்கேருந்து போகும்போது ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு போவோம், அங்கேருந்து வரும்போது மெட்ராஸ் போறோம்ட்டு வருவோம். சரிங்களா? இது மெட்ராஸ், அது என்னது, அது ஊரு அன்றைக்கு. இப்ப இன்னைக்கு என்னது இது? அதுதான், அதுவும் சென்னை தான், மெட்ராஸ் தான். சரிங்களா? இப்ப இன்னைக்கு சென்னையோட இந்த ரேடியேஷன் பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் வருது. அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக இருக்குது, 150 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்ப இருக்கிற சென்னையுடைய ரேடியஸ் எவ்வளவு? 75 கிலோமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னது? 150 கிலோமீட்டர். சரிங்களா? அப்ப 150 கிலோமீட்டர் என்னதான் நமக்கு? சென்னை தான், ஊர் தான். 150 தாண்டினா அடுத்தது என்ன ஆகும் நமக்கு? ஊருக்கு வெளியில போறோம், பயணம் போறோம் ஆகும். அந்த அடிப்படையில் நிச்சயம் அந்த தூரத்தை நம்ம கடந்தால் கசர் தொழுது கொள்ளலாம். இதுல ஒரு சில கருத்துகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கசர் தொழுகைக்கான அளவை சொல்லும் போது சிலர்கள் என்ன சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் ஹதீஸின் அடிப்படையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுகையை வந்து செஞ்சாங்க. 3 ஃபர்சக் போன உடனே ரசூலுல்லா தொழுகை சுருக்கினாங்க அப்படின்ற ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலும் குறைவெல்லாம் ஹதீஸ் இருந்து கொண்டு 3 ஃபர்சக் என்று சொன்னால் ஏறத்தாழ 24 கிலோமீட்டர் தான் வரும், அவ்வளவுதான் தூரம். அதுல வேறுபட்ட அளவுகள் இருந்து கொண்டிருக்கு. இதை பொறுத்தவரையில் இது எதுவுமே ரசூலுல்லாஹி அவர்கள் வரையறுத்து சொன்னதல்ல. இவ்வளவு தூரம் போனா நீங்க கசர் செய்யுங்கன்னு சொன்னதல்ல. பயணமா புறப்பட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் ஊரை தாண்டியதற்கு பிறகு கசர் செஞ்சாங்க. இதான் நடைமுறை. அதன் அடிப்படையில ஒரு சாரார் ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, நீங்க பயணமா ஊரை விட்டு தாண்டினா நீங்க ஜம்மு செஞ்சுக்கலாம், கசர் செஞ்சுக்கலாம். வேறொரு சாரார் இந்த தூரத்தை இந்த அளவின் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்கள் நினைச்சாங்க 24 கிலோமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க, 48க்கு சொல்லியிருக்காங்க, 82க்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 82 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னா நினைச்சலாம் கசர் தொழுகலாம் என்று சொல்லியிருக்காங்க. 48 கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்க நினைச்சலாம் கசர் தொழுகலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்து வேறுபடக்கூடிய விஷயம். அதுல நாம அறிந்த வரைக்கும் இதுதான் சரியா இருக்கு, ஊரை விட்டு நாம தாண்டினா கசர் செய்யலாம் என்பது சரியான கருத்தா இருக்கு. வல்லாஹு அலீம் ஸவாப். கசரா ஜம்மா? கசரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கு நம்ம பயணம் போறோம், பயணமா போறோம், போற ஊர்ல நம்ம நினைச்சிரோம் எத்தனை நாள் தங்குறோம் என்பதை நம்ம ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம். அப்படி சொன்னா
4 நாட்களுக்கு மேலாக நம்ம கசர் செய்யக்கூடாது. ஒரு ஊர்ல போய் தங்குறோம், 4 நாள் மேல நம்ம தங்குறதா இருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, கசர் செய்ய கூடாது. பயணம் முடிவு செய்யல, இன்னைக்கு கிளம்புவோம் நாளைக்கு கிளம்புவோம் அப்படின்னு இருந்தோம் சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம், அது முடிவு செய்யற வரைக்கும் கசர் செய்யலாம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ருக்ஸத்தும் மினல்லாஹ், அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள சலுகை. அந்த சலுகையை எடுத்துக்கொள்றது அல்லாஹ் விரும்புறான். சரிங்களா? சலுகை நம்ம பயன்படுத்துறது அல்லாஹ் விரும்புறான். அந்த அடிப்படையில் சேருதான் சிறந்தது. ஒருவேளை மஸ்ஜிதுக்கு போயிட்டோம், சரிங்களா? இப்ப நம்ம நான் சென்னைக்கு வந்துட்டேன், நான் 5 வக்தும் என்ன செய்றேன், மஸ்ஜிதுல தான் தொழுகிறேன். என் கோயம்புத்தூர் வந்துட்டேன், இப்ப நான் சென்னை வாசி இல்ல, நான் யாரு, கோயம்புத்தூர் வாசி. அங்கிருந்து இங்க பயணமா வந்திருக்கிறேன். இப்ப நான் 5 வக்து மஸ்ஜிதுல தான் தொழுகிறேன். அப்ப நான் எவ்வளவு தொழுகணும், 4 ரக்காத் தான் தொழணும். துஹர் 4 ரக்காத் தான் தொழணும், அசர் 4 ரக்காத் தான் தொழணும், இஷா 4 ரக்காத் தான் தொழணும். சரிங்களா? அதை நான் என்ன முடியாது, சுருக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இமாமை பின்பற்றினால் இன்னமா ஜுஇலல் இமாமு யுத்தம பிஹி, இமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவரை கொண்டு தொழுகை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக. அதனால என்ன சொன்னோம், அவர் என்ன தொழுகிறாரோ அதைத்தான், அதே எண்ணிக்கை தான் நான் தொழுகணும். ஈவன் நான் தாமதமா வந்திருந்தாலும் சரி, 2 ரக்காத் முடிஞ்ச பிறகு இமாமோட ஜாயின் பண்றேன் இஷாவுக்கு, ஒரு உதாரணத்துக்கு. இப்ப நான் எத்தனை ரக்காத் தொழணும், 4 ரக்காத் தான் தொழணும். ஏன்னா இந்த இமாம் தொழுத தொழுகை 4 ரக்காத்து, நானும் 4 ரக்காத் தான் தொழணும். ஏன்னா அந்த இமாமத்தை நான் ஃபாலோ பண்ணேன். இப்ப நான் 4 ரக்காத்துல 2 ரக்காத்து நான் பின்தங்கி வந்ததுனால விட்டு இருக்கிறேன், நான் தொழ வேண்டியது 4. நான் பயணியாச்சு, அந்த இடத்துல அந்த சலுகை செல்லாது. நான் தனியா தொழும் போது என்ன செய்ய முடியும், பயணி என்கிற சலுகை அதுவும் 4 நாளைக்கு தான். அதை தாண்டி நம்ம பயணம் முடிவு செய்யப்பட்டதா இருந்தால் கசர் செய்யக்கூடாது. முடிவு செய்யாமல் இருந்தால் செய்யலாம். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்தபோது 4 நாட்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, கசர் செஞ்சாங்க. மற்ற நாட்களில் ரசூலுல்லாஹி அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள். இரண்டாவது ஒரு சொன்ன முடியாது முடிவு செய்யப்படாத பயணம், அதை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிற்கு 19 நாள் தங்கினார்கள். 19 நாளும் நபி ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கசரா தொழுதார்கள், ஜம்மு கசரா தான் தொழுகை தொழுது. ஏன் அந்த 19 நாள் அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாங்க, நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு புறப்படலாம், எல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. அப்படி இருந்தனாலே என்ன செஞ்சது, டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு, அதனால என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அதை செஞ்சாங்க அப்படின்றத என்ன செய்றாங்க. இதுல ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதனால முடிவு செஞ்ச பயணம், முடிவு செய்யப்படாத பயணம் என்று இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? பள்ளியிலேயே தொழுதாலும் நம்ம என்ன செய்யலாம், நாம தனியா உதாரணமா இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கு வரோம், 2 மணிக்கு வந்துட்டோம், 2 மணிக்கு அங்க பள்ளியில ஜமாத்து இல்ல, முடிஞ்சிருச்சு. இப்ப நான் மட்டும் தான் தொழ போறேன், நான் லொஹர் 2 ரக்காத் தொழ போறேன், அப்படியே சேர்ந்து அஸ்ரின் தொழுதுட்டு நான் என்னுடைய பயணத்தை தொடரலாம். இல்ல அது மஸ்ஜிதா இருந்தாலுமே நமக்கு அது ஜாயிஸ். அதாவது ஜமாத்தை பின்தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், லொஹரை தொழுதுட்டோம். பயணத்தில் இருக்கிறவர், பயணியா இருக்கிறவர் ஒரு ஊருக்கு வந்துட்டாரு, வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, ஜமாத்தை பின்தொடர்ந்து 4 ரக்காத்து லொஹரை தொழுதுட்டாரு. இப்ப அவர் அசரை தொழுகிறார். அசர் எவ்வளவு தொழுவோம், 2 ரக்காத் தொழுதா போதும். ஏன்னா அவர் மட்டும் தானே தொழுகிறார், அவர் மட்டுமே தனியா தொழுதால்னா எப்பவுமே வந்துச்சுன்னா 2 ரக்காத் தொழுதா போதுமா. சரியா?